ஹாய், வீட்லேயே ஆம்ச்சூர் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு 1/2 கேஜி மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேரட் துருவுறதுலேயும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிப்ஸு சீவுறதுக்குள்ள நல்லா தின் ஸ்லைசஸாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை சீவிட்டு ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் 3 to 4 டேஸ் காயணும். இப்போ ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மொறுன்னு காஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். இதை ஜாரில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாரை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பவுடராக அரைச்சிட்டோம். இதை ஒரு தடவை சளிச்சு மட்டும் எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஆம்ச்சூர் பவுடர் ரெடி. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரசம், புளிக்குழம்பு, வெந்தயக்குழம்பு, இந்த மாதிரி மீன் குழம்புலாம் செய்கிறப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அப் டு 6 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.